வணக்கம். ஸோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இது அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணதில் ஆன்சர் தவறாக வருது. ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? இதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ இதை ஆக்சுவலாக நம்ம பிஎஸ்டி மெத்தட், அதாவது எம்டிஹெச் மெத்தட் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பிஎஸ்டி மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 120 பர்சன், இது ஃபஸ்ட்டு குரூப்பில் பர்சன் வர்றாங்க. 200 நாட்களுக்கு இது டேஸ்ன்னு வர்றாங்க. இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி 5 நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா, இப்போ இது பர்சன், இது டேஸ்னால் டேஸ் அந்த 5 நாள் போயிடுச்சு. 5 நாள் மைனஸ் பண்ணதை தான் இப்போ இங்கே 120 பேர், இங்கே 195, இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது செகண்ட் குரூப்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஏன்னா அந்த பிஎஸ்சி மெத்தடில் ஃபஸ்ட் குரூப் ஈக்குவல் டு செகண்ட் குரூப் தான் நம்ம போடுவோம். அடுத்து செகண்ட் குரூப்பில் என்ன, 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுங்க. அப்போ பர்சனில் எத்தனை பேர் குறைஞ்சிட்டாங்க? 30 பேர் குறைஞ்சிட்டாங்க. அப்போ டேஸையும் எத்தனை நாள் போயிடுச்சோ அதையும் மைனஸ் பண்ணி வர்றத ஃபஸ்ட்டு குரூப்லையும், அடுத்து பர்சன் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 120 பேரில் எத்தனை பேர் இருப்பாங்க? 90 பேர் இருப்பாங்க. இப்போது நீங்கள் ஈஸியாக செகண்ட் குரூப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஸ்டின் மாறும். கொஸ்டின் எப்படி மாறுனா, 120 பேருக்கு 195 நாட்களுக்கு உணவு இருந்துச்சுன்னா 90 பேருக்கு எத்தனை நாளைக்கு உணவு இருக்கும்? இதுதான் நீங்கள் செக் பண்ணுறது. புரியுதுங்களா? அப்போ நம்ம இங்கே அந்த பிஎஸ்டி கான்செப்டே நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். எப்படிங்கிறத பாருங்கள். 120 நபர்களுக்கு 195 நாட்களுக்கு உணவு இருந்தால் 90 நபர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு உணவு இருக்கும்? அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணோம்னா இந்த ஜீரோவையும் நம்ம அடிச்சிருவோம். அடுத்து இங்கே 3 9, 4 12, அடுத்து 3 அடிச்சு கொடுத்தா 1 3 3, இங்கே 6 3 18, பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 5 15. இப்போது 4 × 65, 4 5 20க்கு 0, பேலன்ஸ் 2, நாங்கள் 24 2 26. அப்போ 260 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதற்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் நீங்கள் வேறு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த ஆல்ரெடி என்னோடய நம்பர் தெரியும் உங்களுக்கு, 8940472040. இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.